இப்பிறவியில் ஆண்வாரிசு இல்லாத பெற்றோர்கள் இந்த நவகிரக கோயிலுக்கு வந்து 3 குளம், 3 சுவாமி, 3 அம்பாள், 3 தலவிருட்சத்தை வணங்கினால் அவர்களுக்கு நிச்சயமாக ஆண்வாரிசு கிடைக்கும் என கூறியுள்ளார் 63 நாயன்மார்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் சுவேதாரண்யேஸ்வரர் கோவில் என்ற பெயரோடு விளங்கி வருகிறது. காசிக்கு இணையான 6 கோயில்களில் முதன்மையான கோயிலாக விளங்கும் இங்கு சிவனின் முக்கண்ணிலிருந்து 3 பொறிகள் விழுந்து முக்குளங்கள் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. 5 முகங்களில் ஒன்றான அகோர முகத்துடன் காணப்படும் இத்தல சிவபெருமானை பற்றி வான்மீகி தனது ராமாயணத்தில் திருவெண்காட்டில் சிவபெருமான் எப்படி யமனை சம்ஹாரம் செய்தாரோ அதுபோல ராமன் எதிரிகளை அழித்தார் என்று எழுதியுள்ளார். என்றால் இந்த சிவன் கோயில் பல யுகங்களை கண்டது என்பது மறுக்க முடியாது. 12 ஏக்கர் பரப்பளவில் 4 தேரோடும் வீதிகளையும் 4 உள் பிரகாரங்களையும் கிழக்கு மேற்கில் ராஜகோபுரங்களையும் கொண்ட இந்த ஆலயம் ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், சிதம்பரம் நடராஜர் கோயிலை போலவே நடராஜ சபையும் ஸ்படிகலிங்க ரகசியம் இக்கோயிலின் பெருமையாக விளங்குகிறது. ஆதியும் அந்தமுமான சிவபெருமான் இந்த ஆலயத்தில் ஆனந்த தாண்டவம், காளி தாண்டவம், கௌரி தாண்டவம், முனி தாண்டவம், திரிபுர தாண்டவம் உள்ளிட்ட 9 தாண்டவங்களை இத்தலத்தில் ஆடியதாக தல புராணங்கள் கூறுகின்றன. 5 முகங்களை கொண்ட அகோர மூர்த்தியான சிவபெருமானின் மூலவர் மற்றும் உற்சவ திருமேனிகள் காண தெவிட்டாத கலை அழகுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. இத்தலத்தில் பிரம்மனுக்கு அம்பாள் வித்தையை உபதேசித்ததால் பிரம்ம வித்யாம்பிகை என்ற பெயரோடு காட்சி தந்து வழிபடும் பக்தர்களுக்கு உயர்நிலையை தந்து அருள் பாலிக்கிறார். ஆலமரம், கொன்றை, வில்வம் என்று 3 தல விருட்சங்களும் அழகான சிலை வேலைப்பாடுகளுடன் வீரம் ததும்பும் பைரவர், வேத மாகாளி, நாகரத்தினம், முருகப்பெருமான், விநாயகர் என்று நாம் தரிசிக்க பல்வேறு சன்னதிகள் இங்கு அமைந்துள்ளன. சிவன் யமனை சம்ஹாரம் செய்த இத்தலத்தில் நவகிரக நாயகர்கள் அனைவரும் ஒரே வரிசையில் ஒரு திசையை பார்ப்பவர்களாக காட்சி தருவது வேறெங்கும் காண முடியாத காட்சியாகும். சந்திரனுக்கும் மனைவி தாரைக்கும் மகனாக பிறப்பெடுத்த புதன் பகவான் சிவனாரை நோக்கி கடும் தவம் புரிந்து தவத்தின் பலனாக நவகோள்களில் ஒரு கோளாக, நவகிரகங்களில் ஒரு கிரகமாக பதவியை பெற்று கரங்களில் வஜ்ராயுதமும் புத்தகமும் ஏந்தியவராக தனி சன்னதியில் காட்சி தருகிறார். புதன்கிழமைகளிலும் நம்முடைய நட்சத்திர நாளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திருவெண்காடு திருத்தலத்திற்கு வந்து ஸ்வேதாரண்யேஸ்வரரையும் புதன் பகவானையும் வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் கல்வி அறிவு, பேச்சு வன்மை, ஜோதிடத்தில் வல்லமை, நடனம், நாட்டியம், இசை, வாத்திய கருவிகள், பாடுதல் முதலான கலைகளில் சிறந்து விளங்குவதோடு எந்த வித்தையை கற்றுக்கொண்டாலும் அதில் புகழடைவர் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். புத பகவான் கல்வி, தொழில், வேலைவாய்ப்பு, அரசியல் மேன்மை, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்புகள் இவற்றுக்கெல்லாம் புத பகவான் தான் அதிபதி. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் புதன் திசை என்பது 17 ஆண்டுகள் நீடிக்கும் என்பதால் இந்த திருவெண்காடு புதன் பரிகார தளத்திற்கு வளர்ப்பிறை புதன்கிழமைகளில் வந்து அக்னி, சூரிய, சந்திர தீர்த்தங்களில் தலைக்கு பச்சை பயிறு வைத்து முழுகி எழ வேண்டும். பின்னர் புதன் பகவானுக்கு 17 தீபங்கள் ஏற்றி 17 முறை வலம் வந்து பிரார்த்தனை மேற்கொண்டால் பகவான் மிகுந்த பலன்களை தந்தருள்வார் என்கிறார்கள் பக்தர்கள். கல்வியில் சுமாராக இருக்கும் பிள்ளைகளுக்காக புதன்கிழமையன்று இக்கோவிலுக்கு வந்து துளசி அல்லது வில்வத்தால் அர்ச்சனை செய்வது பிள்ளைகளின் புத்தி கூர்மையை அதிகப்படுத்தும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. வித்தைக்கு அதிபதியான பிரம்மா, புத்தியை தந்தருளும் புதன் பகவான், மனோகாரகன் என்று சொல்லப்படும் சந்திர பகவான் முதலானோரையும் அவர்களுக்கு வரமருளிய பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர் அவர்களையும் தரிசித்து பிரார்த்தனை செய்யுங்கள்.
நீங்கள் வேண்டிய நற்காரியங்கள் யாவும் நடந்தேறும் என பலனடைந்த பக்தர்கள் பரவசத்துடன் தெரிவிக்கின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக சீர்காழி செய்தியாளர் செல்வகுமாருடன் நந்தகுமார்.